ராம்கிங்கிற நிறுவனம் அவன் அவன் இந்த குப்பை அல்றவனுக்கு பிறந்தவனா இல்ல ரொம்ப நாளா எங்க இல்ல எங்க சித்தப்பன் பித்தப்பன் சேர்த்து வச்சு விட்டவனுக்கு பிறந்தவனா? நீ யாரா முதல்ல? நீ யாரு? நீ ஏண்டா குப்பை அல்றத கூட வாடா சம்பாதிக்க நினைப்பிய? கக்குஸ்ல கூட வாடா. ஐயோ ஐயோ, அதான் நான் சொன்னல, இவங்க இது கவர்மெண்ட் கிடையாதுரா, கமிஷன் மண்டி. இவங்க கமிஷன். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவர் நம்ம முதலமைச்சர்னு சொல்லாத. அந்த முதலமைச்சருங்கிற பேர் இது அண்ணாதுரைக்கு சொல்லப்பட்டிருக்கு, பெருந்தலைவர் காமராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கு, தாத்தா ஓமந்தூர் ராமசாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் நேர்மையின் நேர் உருவமா நின்று ஆட்சி செஞ்சிருக்காங்க. அது மறுபடியும் இந்த முதலமைச்சர்னு சொல்லாத. நீ முதலமைச்சரை தேர்வு செய்யலடா, சாராய ஆலை அதிபரை தேர்வு நீ உட்கார வச்சிருக்க. மீனவன் 14 பேரை கைது பண்ணிட்டா, இடி ரைடு வந்தா ஓடி போற இவர் 40 பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுறாப்லடா. போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சிருக்கடா நீ, போஸ்ட் மாஸ்டர். இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கிற காலத்துல கடிதம் எழுதுறாங்களடா. இவங்களை என்னடா பண்ண சொல்றாங்க? இவங்களை வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண? கடிதம் அதை படிச்சுட்டு உடனே அந்த சுப்பிரமணியன் சிவசங்கர் பறந்து போயிட்டாப்ல இலங்கைக்கு. என்னடா எங்க ஸ்டாலின் கடிதம் எழுதிட்டாப்ல, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? ஈடியில் போடு, ஓடி வாரேன் மோடின்னு போய் கையை பிடிச்சிருவாப்ல, பிடிச்சு அப்படியே கெஞ்சிருவாப்ல. ஒரு பாவமா ஒரு முகம் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி சாலினி சொல்ற மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க. அது சேட் மூடு வேணும்ல, ஒரு சேட் மூட்.